Hi dear students, welcome to our channel. நாம் இந்த வீடியோல பார்க்க போறது மெஷர்மென்ட்ல ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மெஷர்மென்ட். What is mean by measurement? Measurement is the process of binding an unknown physical quantity by using a standard quantity. அதாவது மெஷர்மென்ட் அப்படிங்கிறது அளவீடு. நமக்கு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு, அதாவது மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பை கணக்கிடும் செயல்முறை தான் என்ன சொல்றாங்கன்னா அளவீடு அப்படிங்கிறாங்க. இந்த அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகளில் அளவிடப்படுகிறது, மெஷர் பண்றாங்க. ஸோ நம்ம டெய்லி லைஃப்லேயே அதை நிறைய பார்த்துருப்போம். சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். நம்ம கடைக்கு போகிறோம், கடையில் பார்த்தீங்கன்னா ஒயர் வாங்குறோம். இந்த எலக்ட்ரிக் ஒயர் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்குவாங்க, அதாவது எவ்வளோ நீளம் வேணும் அப்படிங்குவாங்க. ஸோ அது எதில் மெஷர் பண்ணுறாங்க? ஒன்று மெஷரிங் டேப்பில் மெஷர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்கேலில் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி கிளாத் நம்ம கடைக்கு போய் வாங்குறோம் அப்படின்னா அது எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா மெஷரிங் டேப்பில் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா எதில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா மெஷரிங் டேப் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க, சென்டிமீட்டர்லையோ அல்லது மீட்டர்லையோ சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி எந்த ஒரு பொருளினுடைய உயரமாக இருந்தாலும் சரி, நீளமாக இருந்தாலும் சரி, அதை எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா மெஷரிங் டேப் மூலமாக மெஷர் பண்ணுறாங்க அல்லது மெஷரிங் ஸ்கேல் மூலமாக மெஷர் பண்ணுறாங்க. நம்ம கடைகளில் பொருள் வாங்குறப்போ எவ்வளோன்னு சொல்லி வாங்குவோம்? 5 கிலோ அரிசி, 10 கிலோ பருப்பு, இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அந்த 10 கிலோ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொருளினுடைய நிறை, அதாவது மாஸ்னுடைய யூனிட் பார்த்திங்கன்னா கிலோகிராம். அப்போது ஒவ்வொரு பொருள் எதில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டிஜிட்டல் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷர் த மாஸ்னுடைய யூனிட் எதுன்னா கிலோகிராம். அதே மாதிரி கடைகளில் பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் ஐட்டம் வாங்குகிறோம் அப்படின்னா அதை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஜார் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. அதில் நிறைய யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. எம்எல் யூஸ் பண்ணுவாங்க, லிட்டர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா சிசி அப்படிங்குவாங்க, அதாவது கியூபிக் சென்டிமீட்டர் அப்படிங்குவாங்க. கியூபிக் சென்டிமீட்டர் அப்படிங்குவாங்க, அதாவது 1000 கியூபிக் சென்டிமீட்டர் சேர்ந்ததா 1 லிட்டர். அப்படின்னா ஆயில், மில்க்கு, வாட்டர் இதெல்லாம் எப்படி வாங்குவோம் அப்படின்னா 1 லிட்டர், 2 லிட்டர் அல்லது 5 லிட்டர் அப்படிங்கிற முறையில் இந்த லிக்விட் ஐட்டம் நம்ம வாங்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போஸ் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எங்கே போவோம்? ஹாஸ்பிட்டல் போகிறோம். அப்போ ஹாஸ்பிட்டலில் போனோன்னா நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை 98.4 அல்லது 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டா அல்லது 99 ஃபாரன்ஹீட்டா அல்லது மோர் தென் 100 ஃபாரன்ஹீட்டா அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அப்படிங்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ எல்லாம் மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ டிஜிட்டலில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் எ குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் அளவுகள். அளவிடக்கூடிய அளவுகளை இயற்பியல் அளவுகள் என்கிறோம். அதாவது எதையெல்லாம் அளக்க முடியுமோ அதையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதாவது அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ், அதாவது வழி அளவுகள் அப்படிங்கிறாங்க. இந்த 2 டைப்ஸில் நம்ம ஃபஸ்ட் டைப் பார்க்கலாம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். Quantities which cannot be expressed in terms of any other physical quantities are called fundamental quantities. அதாவது வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட் எக்ஸெட்ராஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. இப்போ இது இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எத்தனை கொடுத்துட்டோம்? 5 கொடுத்துட்டோம். இது இல்லாத பார்த்தீங்கன்னா லுமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதாவது அடிப்படை அளவுகள் அப்படிங்குவாங்க. பேசிக்கலி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹாவ் எ நியூமெரிக்கல் வேல்யூ அண்ட் எ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அதாவது இப்போ ஒரு பென்சில் இருக்குன்னு வச்சுங்களேன், பென்சிலை மெஷர் பண்ணுறாங்க 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ 10 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ, இதே சென்டிமீட்டர் அப்படிங்கிறது யூனிட். அதாவது எந்த ஒரு இயற்பியல் அளவுகளுக்கும் எண் மதிப்பும் உண்டு, அதாவது நம்பரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு யூனிட் அலகும் உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் பார்க்கலாம், derived quantities. Quantities which can be expressed in terms of fundamental quantities are called derived quantities.
அதாவது derived quantities அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வழி அளவுகள். வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா வழி அளவுகள் அப்படிங்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தீங்களா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறதுனா வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாதது தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா வழி அளவுகள். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. derived quantitiesக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியா, வேல்யூம், டென்சிட்டி, தென் மொமெண்டம், acceleration, force, etc. Next we see the units. A unit is the fundamental quantity with which unknown quantities are compared. அதாவது யூனிட் அப்படிங்கிறது அலகு. அலகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும். Unit is defined as a specific magnitude of a physical quantity that has been adopted by law or convention. For example, feet is the unit for measuring length. That means 10 feet is equal to 10 times the definite predetermined length called feet. அதாவது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அடி என்பது நீளத்தை அளவிடக்கூடிய அலகு. இதில் 10 அடி என்பது 1 அடி என்று வரையறுக்கப்பட்ட நீளத்தை போன்று 10 மடங்கு என்பதை குறிக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் சிஸ்டம் ஆஃப் ஏர்லியர் டைம்ஸ். அதாவது முந்தைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான பன்னாட்டு அலகு முறைகள் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தன. அதில் பார்த்திங்கன்னா 3 வகை இருக்குது மெயினாக. ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ். சிஜிஎஸ் அப்படின்னா என்னென்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படிங்கிறனுடைய ஷார்ட் டேர்ம் தான் என்னது சிஜிஎஸ். அதாவது லென்த் மெஷர்ட் இன் சென்டிமீட்டர், மாஸ் மெஷர்ட் இன் கிராம், டைம் மெஷர்ட் இன் செகண்ட் அப்படிங்குவாங்க. செகண்ட் சிஸ்டம் இஸ் எஃப்பிஎஸ். எஃப்பிஎஸ் எக்ஸ்பேன்ஷன் மீன்ஸ் ஃபுட் பவுண்ட் செகண்ட் சிஸ்டம். அதாவது இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா ஃபுட். The foot is nothing but a singular of feet. Then mass is measured in pound. Then time is measured in second. Then third type of system is MKS. MKS expansion is meter kilogram second. Because in this system length is measured in meter, mass is measured in kilogram, then time is measured in second. Different type of unit systems are used in earlier times, but at the end of the Second World War there was a necessity to use worldwide system of measurement. அதாவது நம்ம முந்தைய காலங்களில் வந்து பல்வேறு வகையான பன்னாட்டு அலகுமுறைகளை வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் 2ஆம் உலகப் போரினுடைய முடிவில் வந்து உலக அளவிலான அலகுமுறைக்கான அவசியம் வந்து ஏற்பட்டது. ஸோ in 1960 in the 11th General Conference on Weights and Measures at Paris in France, scientists recognized the need of using standard units for physical quantities. அதாவது 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது பொது மாநாட்டில் வந்து அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டின் தேவைகளை வந்து உணர்கிறார்கள், அதாவது ரெகக்னைஸ் பண்றாங்க. ஸோ தட் வாஸ் கால்ட் as International System of Units and is popularly known as SI system. This SI system name was abbreviated from the French name Système International. அதாவது இந்த அலகுமுறைக்கு என்ன சொல்றாங்கன்னா SI அலகுமுறைன்னு சொல்றாங்க அல்லது பன்னாட்டு அலகுமுறை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமே இன்டர்நேஷனல் அப்படிங்கிற பிரெஞ்சு நேம்ல இருந்து உருவாக்கப்பட்டது இந்த SI சிஸ்டம் அப்படிங்கிறது. ஃபைனலி scientists choose 7 physical quantities as base quantities and defined as standard unit to measure each one. They are known as base units or fundamental units. அதாவது ஃபைனலா இந்த அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா 7 இயற்பியல் அளவுகளை வந்து அடிப்படை அளவுகளாக தேர்ந்தெடுத்து அவற்றை அளவிட பயன்படும் அலகுகளையும் வரையறுக்கிறாங்க. இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா அடிப்படை அலகுகள், அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதனுடைய யூனிட் அண்ட் அதனுடைய சிம்பிள் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லென்த். லென்த்னுடைய யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர், அதனுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம். அதாவது லென்த்துங்கிறது நீளம், அதனுடைய அலகு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர், சிம்பிள் வந்து ஸ்மால் எம். தென் செகண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து மாஸ். மாஸ்னா நிறை. இதனுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம், அதாவது சிம்பிள் வந்து கேஜி. இப்போ கிலோகிராம்னா என்ன சொல்லலாம், 5 கிலோ அரிசி, 10 கிலோ பருப்பு அப்படிங்கிற மாதிரி. தென் தேர்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இஸ் டைம். டைம்னா காலம். இது எந்த யூனிட்டால் மெஷர் பண்ணுறாங்கன்னா செகண்ட் அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஸ். தென் ஃபோர்த் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து மெஷர்டு பை தட்
தெர்மோமீட்டர். இதனுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின். சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கே. தென் ஃபிஃப்த் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது மின்னோட்டம். இதனுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர். சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ. தென் சிக்ஸ்த் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஒளிச்செறிவு. இதனுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலா. இதனுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிடி, ஸ்மால் சி டி. தென் லாஸ்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதாவது செவன்த் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதாவது பொருளின் அளவு. இதனுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மோல். சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓஎல், மோல். இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா 7 இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னுடைய யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம். கிலோகிராம் அப்படிங்கிறது எதனுடைய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்னுடைய யூனிட், அதாவது நிறையினுடைய அலகு தான் வந்து கிலோகிராம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீட்டர். மீட்டர் வந்து எதனுடைய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்தினுடைய யூனிட், அதாவது நீளத்தினுடைய அலகு. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்ட். செகண்ட் வந்து எதனுடைய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்னுடைய யூனிட், அதாவது காலத்தினுடைய அலகு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர். ஆம்பியர் வந்து எதனுடைய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்னுடைய யூனிட், அதாவது மின்னோட்டத்தினுடைய யூனிட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின். கெல்வின் எதனுடைய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னுடைய யூனிட், அதாவது வெப்பநிலையினுடைய அலகு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோல். மோல்ங்கிறது எதனுடைய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னுடைய யூனிட், அதாவது பொருளின் அளவு. தென் லாஸ்டா பார்த்தீங்கன்னா கேண்டிலா. கேண்டிலா அப்படிங்கிறது லுமினஸ் இன்டென்சிட்டியினுடைய யூனிட், அதாவது ஒளிச்செறிவினுடைய அலகு. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.